எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ப்ளவுஸ் வந்து மெஷர்மென்ட் எடுத்து ஒரு சில இடங்கள் மட்டும் மெஷர்மென்ட் எப்படி எடுக்கணுன்றத மட்டும் சொல்றேன். ஏன்னா இந்த ப்ளவுஸ்ல வந்து கரெக்ஷன் இருக்கு. என்ன கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ளவுஸ் போட்டதும் வந்து இந்த கீழ ஆம்கோல் பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து தூக்குனாப்புல இருக்கு. இதுல வந்து அவங்க வந்து கம்மியா எடுத்திருக்காங்க. அவங்களுடைய உயரத்துக்கு தகுந்த மாரி எவ்வளோ ஆம்கோல் உயரம் எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த ப்ளவுஸ் உடைய உயரம் வந்து 13 சுற்றளவு பார்த்தீங்கன்னா, மொத்தத்துக்கே வந்து 35 இன்ச்சு தாங்க. 35 இன்ச்சுனா பேக்ல வந்து 17.5, ஃப்ரண்ட்ல வந்து 8.5 இருக்கு. 8.5 இருக்கு. ஆனா நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து ஒரு சிலருக்கு வந்து 8.5 ஃப்ரண்ட் அளவு வந்து கூட இருக்கும். பேக் அளவு வந்து கம்மியா இருக்கும். ஒரு சிலருக்கு மாறி இருக்கும். ஃப்ரண்ட் அதிகமா இருக்கும். பேக் கம்மியா இருக்கும். பேக் கம்மியா இருந்து ஃப்ரண்ட் அதிகமா இருக்கும். இப்படி மாத்தி மாத்தி வரும். அதில் வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட்டு எதை கணக்கு பண்ணி எடுக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து போட்டு கால்குலேஷன் போட்டு பார்த்தேன். பேக் வந்து 17.5, ஃப்ரண்ட் வந்து 8.5. அப்போ வந்து ஃப்ரண்ட் அளவு வந்து நம்ம எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரெடி அளவு தான் 8.5 ஃப்ரண்ட் அளவு. அந்த டாட்டுக்கும் தையலுக்கும் நான் கணக்கு பண்ணல. அந்த கொக்கி பட்டி இருக்குல்ல, அந்த பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு, டாட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு சேர்த்தோம்னா கரெக்டாக 9 இன்ச்சு. அப்போ 9 ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு தையலுக்கு சைடில் விடணும். ரெடி அளவு ஃப்ரண்ட் அளவு வச்சு தான் நம்ம இப்போ வந்து பேக் எடுக்க போகிறோம். ஏன்னா பேக் அளவு வந்து 17.5 போது அது வந்து அப்போ வந்து கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே 8.5 தான் வரும். அப்போ 8.5 ப்ளஸ் ஒரு 2 அப்படி வைக்க முடியாது. ஆனால் 9 ப்ளஸ் ஒரு 2 வைக்கலாம். அதனால வந்து 9 இன்ச்சு தான் வச்சு நான் ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கிற அளவு வச்சு தான் வைக்க போகிறேன். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உயரம் பார்த்தீங்கன்னா 13 இன்ச் இருக்கு. அதுக்கு முன்னாடி பீஸை வந்து போட்டு அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் வந்து கீழே மடிச்சு தைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச்சு அப்படி கணக்கு பண்ணி விட்டுக்கோங்க. அவங்கவுங்க சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி. எனக்கு துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் 2 இன்ச்சு விட்டுருக்கேன். 2 இன்ச்சு பார்த்தீங்கன்னா விட்டுட்டு அதுலேருந்து 13 இன்ச்சு கணக்கு பண்ணி எடுக்கணும் உயரம். அவங்களுடைய ப்ளவுஸோட உயரம் வந்து 13 இன்ச்சு. அந்த கட்டிங்க்கு ஒன்று, ஸ்டிச்சிங்க்கு ஒன்று தான் நான் எப்பயுமே மார்க் போடுவேன். அதில் வந்து 2 மார்க் போட்டுக்கோங்க. இதில் வந்து 9 இன்ச்சு தான் அகலம். ஆனால் நம்ம சைடுடைய ஆம்கோல் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 13ல் வந்து ஆம்கோல் உயரம் எப்படி இருக்குன்னா, அந்த 13 வச்சோம் பார்த்தீங்களா, வச்சு இந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து 8 இன்ச்சு கணக்கு பண்ணி வைங்க. 8 இன்ச்சு கணக்கு பண்ணி வச்சிங்கன்னா அதுதான் உயரம். இந்த பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கட்டிங்க்கு வந்து 5 இன்ச்சும் தையலுக்கு வந்து 5.5 இன்ச்சும் வருது. அப்போ வந்து ஆம்கோல் உயரம் வந்து அவங்களுக்கு தச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5.5. ஆனால் கட்டிங்கு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு வரும். இதுதான் அவங்களுடைய மெஷர்மெண்ட்டு. ஆனால் இந்த ப்ளவுஸில் வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாக எடுத்திருக்காங்க. எவ்வளோ கம்மியாக எடுத்திருக்காங்கன்னா, இதுலேருந்து வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணோம், அந்த ஸ்லீவில் வந்து அவங்களுக்கு வந்து தூக்க தான் செய்யும். நம்ம வந்து ஸ்லீவோடைய உயரத்தை மட்டும்தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு நெக்குலாம் பிரச்சனை இல்லை. நெக்லாம் அதே நெக்கு தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால வந்து நான் நெக்கு வந்து அளவு சொல்லலை. ஆனால் ஷோல்டருடைய அளவும் நெக்குக்கு எவ்வளோ உயரம் வைக்கணுன்றத மட்டும் சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரு சிலருக்கு கலண்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்குக்கு எவ்வளோ அகலம் எடுக்கணும், ஷோல்டர் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து அதை மட்டும் நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க கொடுத்தது வந்து லைனிங் ப்ளவுஸு. நம்ம வந்து சாதா ப்ளவுஸ் தான். அந்த கீழே பாருங்கள், அந்த டாட் பிடிக்காம இருக்காங்க. நம்ம அது வந்து வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. ஆனால் இப்படி அந்த இணைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தூக்குனாப்புல தான் இருக்கும். நம்ம அதுலேருந்து வச்சு பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இதில் வந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம். 9 இன்ச்சு இதுக்கு அந்தாண்ட பாருங்க, 2 இன்ச்சுக்கு தையலுக்கு நான் விட்டுட்டேன். இது 2 இன்ச்சு தையல். இப்போ வந்து இது வந்து பாக்ஸ் போட்டுக்குவோம் எல்லாத்தையும். ஸ்லீவுக்கும் பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்குக்கும் பாக்ஸ் போட்டுருவோம். நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த ரவுண்டெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது இந்த அளவு ப்ளவுஸில் வந்து டாட் கிடையாது, பேக் சைடு டாட் கிடையாது.
அவங்க லைனிங் ப்ளவுஸ்ன்றதுனால டாட் வைக்கல. நம்ப சாதா ப்ளவுஸ்ன்றதுனால டாட் வைக்கிறோம். நெக்கோடைய அகலம் வந்து 2 1/2 இன்ச்சு. ஷோல்டருடைய அளவு வந்து 3 1/4. ஏன்னா வந்து நம்ப வந்து ஒரு 1/4 இன்ச்சு அப்படி விட்டங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த மாரி தையல் பிரிஞ்சு வந்துரும். நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் விடுவேன் கொஞ்சம். இந்த 1/4 இன்ச்சு ஒரு தையலுக்கு இந்த கைடு அளவுக்கு விட்டா போதும். அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. நான் அப்படி வந்து விட மாட்டேன். ம். நான் நான் மார்க் வரைஞ்சிருக்கிறத பார்த்தாவே தெரியும். நெக்குக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம அடிச்சு திருப்பி உள்ள போயிடும். ஆனா ஸ்லீவ்ல வந்து அப்படி வந்து போகாது. நம்ம வந்து ஸ்லீவ்ல வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்காவது நான் துணி விட்டு தாங்க தைப்பேன். இந்த ஒரு சிலர் சொல்லுவாங்க, 1/2 இன்ச்சுக்கு துணி விட்டோம்னா, ஷேப் வராதுன்னு. அப்படிலாம் இல்லைங்க. ம். அதுல வந்து இந்த உயரத்துல வந்து 5 இருக்குல்ல, அந்த 5ல பாதி 2 1/2 இன்ச்சு. இந்த ஆம்கோல் சைடு கீழ வந்து 3 இன்ச்சு, அதுல வந்து 1 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணி வச்சுட்டு, அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துட்டேன். இது 2 1/2 இன்ச்சியும், இது வந்து 3 1/4 இன்ச்சும் இருக்கு பாருங்க. ஆனா, ரெடி அளவு வந்து இந்த பக்கம் நம்ம எவ்ளோ தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாரி தான். எனக்கு வந்து நான் 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். இந்த சைடு வந்து ஷோல்டர் பக்கம் வந்து 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். நான் அதான் சொன்னேன்ல, அந்த தையல் வந்து பிரிஞ்சு வராம இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான். தையல் பிரிஞ்சாலும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதுக்காண்டி தான் நான் 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, "அப்படிலாம் கிடையாது. ஒரு கம்மியாவே விட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும்." அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நீங்க கம்மியா விட்டு தச்சீங்கன்னா வச்சுக்கங்களேன், தையல் பிரிஞ்சு தான் வரும். பிரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சட்டைய போட முடியாது. திருப்பி தையல் போடும்போது கண்டிப்பா ஷேப் மாறும். ஏன்னா தையல் பிரிய பிரிய தையல் இருக்கும். அந்த துணியோட நூல் பிரிய பிரிய கண்டிப்பா வந்து அது விட்டுடும். ஓட்டை ஓட்டையா இருக்கும் ஸ்லீவ்ல. அப்புறம் திருப்பி நீங்க தையல் போடுவீங்க. அப்புறம் தையல் போடும்போது அந்த நெக் ஷேப் வந்து மாறும். அதுக்கு வந்து அரைஞ்சு விட்டு தைங்க ஸ்லீவ்ல. ஒண்ணும் தப்பில்ல. ஷேப்லாம் ஒண்ணும் மாறாது. இத கட் பண்ணி எடுத்துட்டோம். பேக் சைடு கட் பண்ணி எடுத்துட்டு, நம்ம ஃப்ரண்ட்டுக்கு அளவு எடுக்கணும்ல, அதுக்காண்டி இந்த நேச்சு போட்டுருங்க. நேச்சு போட்டுட்டு, சைடுல நேச்ச போட்டு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எடுப்போம். அவங்களுக்கு வந்து நேர் கட்டிங் தான். கிராஸ் கட்டிங் இல்ல, நேர் கட்டிங் தான். இது ஈஸியா புரியணும் அப்படின்றதுக்காண்டி அவங்களுக்கு இந்த மெத்தட்ல சொல்லியிருக்கேன், போட்டிருக்கேன். இந்த பேக் சைடு எடுத்து அப்படியே வந்து இந்த மேல போட்டுட்டு மார்க் வரைஞ்சிருவோம் ஃப்ரண்ட்டுக்கு. சும்மா ரஃப்பா தான் மார்க் வரைய போறோம். ஏன்னா வந்து அவங்களுடைய ஸ்லீவோடைய உயரம் வந்து இது ஸ்லீவ்ன்ற சாரி நெக்கோடைய உயரமும், ஆம்கோலோடைய உயரமும் ஆம்கோல் உயரம் அப்படியே தான் இருக்கும். ஆனா நெக்கோடைய உயரம் மட்டும் மாறும். நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம்ல, கட் பண்ணியிருக்கோம்ல, அதுல வந்து மார்க் வரைஞ்சா அவங்களுக்கு அது வந்துரும். இந்த நெக்கு பக்கம் மட்டும் பாருங்க, கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த ரவுண்டு கொண்டு வரல நானு. இது உயரத்த கணக்கு பண்ணி சும்மா ரஃப்பா ஒரு கோடு. இதுக்கும் பாக்ஸ் போட்டு, திருப்பி வந்து கொஞ்சம் லைட்டா கிராஸ் பண்ணி எடுக்கணும்ல, அதுக்காண்டி கோடு போட்டிருக்கேன். இதுல வந்து இப்படி வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நெக்குக்கு பாருங்க இவ்வளோ இறக்கம் இருக்கு. ஃப்ரண்ட்டோடைய கப்பு டாட் இருக்குல்ல, அதுக்கு சைடுல டாட் வருதுல்ல, அது அந்த இடம் ரெடி அளவு. கீழ வந்து பாருங்க, அந்த தையல் வருதுல்ல, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழ விட்டு அ மார்க் போட்டிருக்கேன். இத பாக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் பாருங்க, இதுல என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பா பாருங்க. இது என்ன பிரச்சனைன்னா, இந்த துணி வந்து ஃபுல் வாயில் துணி கிடையாது. கொஞ்சம் ஃபுல் வாயில் துணியில கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த துணி. நம்ம மார்க் போட்டோம்னா, அப்படியே துணி கூடயே சுருண்டுட்டு வருது. அதனால தான் அந்த ஸ்லீவ் பக்கம் பாருங்க, எப்படி மார்க் ஒரு டைம் மார்க் போட்டாவே நல்லா உட்காரும். ஆனா, திருப்பி திருப்பி போடுற மாரி இருக்கு. ஏன்னா சுருண்டு சுருண்டு போறதுனால, அது கொஞ்சம் மார்க் வந்து தள்ளி போது. இப்ப பாருங்கன்னா, இந்த உயரத்த வந்து நம்ம கணக்கு பண்ணி எடுப்போம்.
இன்னொரு விஷயம் என்னன்னா தெரியுமா? எல்லாத்துக்குமே வந்து டேப் வச்சு அளந்து அளந்து எடுத்துட்டு இருக்காதீங்க. ஒரு அளவு ப்ளவுஸ் இருக்குன்னா, அளவு ப்ளவுஸ்ல என்ன இருக்கோ அத வந்து எடுத்துருங்க. அதுல கரெக்ஷன் பண்றாங்கன்னு எது எது கரெக்ஷன் சொல்றாங்களோ அத மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து அளவு எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. புதுசா கத்துக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் அளவு எடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸ் இவ்வளோ உயரம்னா இவ்வளோதான் எடுக்கணும்னு. ஆனா, அவங்க வந்து பேக் சைடு வந்து 13 எடுத்தாங்க. அதே ஃப்ரண்ட் அளவும் 13 எடுத்திருக்காங்க. அந்த அக்காவுக்கு அவ்வளோ 13 தேவையில்ல ஃப்ரண்ட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அ கீழ இறங்குன மாரி இருக்கும் கப்பு. 13 பேக் சைடு எடுத்திருக்காங்கல்ல, அதே அளவுக்கு 13 எடுக்கணும்னா, கப்பு கீழ இறங்குன மாரி இருக்கும். அம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம் ஒல்லியா தான் இருப்பாங்க அந்த அக்கா. அதனால வந்து அவ்வளோ வந்து தேவையில்ல. இறக்கமா இருந்துச்சுன்னா, அவ்வளோ இதுவா தேவையில்ல. அ அந்த டாட் பாருங்க 3 இன்ச் இருக்கு. இந்த தையலோட சேர்த்து தான் 3 இன்ச் இருக்கு. தையல் சேர்க்காமன்னா 3 இன்ச்சு தான் இருக்கும். நம்ம அந்த 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சுக்கு கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து உயரம் எடுக்க போறோம். ஆனா வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ உயரம் தேவையில்ல. நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மி பண்ணி மேல ஏத்துவோம். ஏன்னா, அந்த 13 இன்ச்சு டாட் பிடிக்கிறாங்க பாத்தியா, அதுக்கு நேர் வச்சுட்டு, இந்த சைடுல 2 இன்ச்சு, இந்த பக்கமும் 2 இன்ச்சு தான் அவங்க கணக்கு பண்ணி எடுத்திருக்காங்க. நம்ம அந்த சைடு ஒண்ணும் பண்ண தேவையில்ல. 2 இன்ச்சு எடுத்திருக்காங்கல்ல, சைடு வந்து கம்மி பண்ணி அந்த 2 இன்ச்சு நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்ல. இந்த கப்பு டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதுல மட்டும் உயரத்த கம்மி பண்ணுவோம். அவங்களுக்கு அது பாருங்க. நான் ஏற்கனவே வந்து 13 இன்ச்சு அவங்க ரெடி அளவு. ஆனா அது மேல தையலுக்குன்னு இருக்கு பார்த்தீங்களா, கரெக்டான அளவு. அந்த அளவு வந்து அதே அளவு உயரம் எடுக்க போறேன். இப்ப இந்த உயரத்துக்கு தான் நான் வந்து டாட்டோடைய உயரம் எடுக்க போறேன். ஏன்னா ஒரு 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சுக்கு கம்மி பண்ணிட்டேன் நானு. இப்ப இதுதான் ரெடி அளவு. நான் வந்து ஃப்ரண்ட்ல வந்து இந்த அக்காவுக்கு இதான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து இத கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கப்பு டாட் பிடிப்போம்ல, அந்த ஷேப் மாறும்ல, கம்மியாயிடும்லன்னு கேட்பீங்க. கண்டிப்பா வந்து அ மாறும். அதே அளவு வச்சா மாறும். நம்ம வந்து கீழ வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணதுனால, திருப்பி அந்த டாட் இருக்குங்கல்ல, அந்த டாட் வந்து கொஞ்சம் ஒரு மேல ஒரு 1/2 இன்ச்சுக்கு, 1/4 இன்ச்சுக்கு மேல ஏத்துனா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா அதே அளவு வச்சாலும் அதே அளவு தான் இருக்கும். அதனால தான் சொல்றேன். கீழ 1/2 இன்ச்சு கட் பண்ணும்போது சேர்த்து, மேல அந்த டாட்டோட உயரத்த ஒரு 1/4 இன்ச்சு இல்லன்னா 1/2 இன்ச்சுக்கு தகுந்த மாரி மேல ஏத்திடுங்க. அப்ப ஏத்தம்போது நம்ப அப்பதான் முழுசா வந்து அவங்களுக்கு அந்த கப்பு ஷேப் வந்து சரி பண்ணது தெரியும். இல்லன்னா தெரியாது. கீழ 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிட்டோம்ல, அதனால தான் மேல ஏத்துனதுக்கப்புறம், அவங்க 3 டாட்டுமே வந்து கிட்ட நெருக்கமா தான் இருந்தது. ரொம்ப கேப்லாம் விடல. அதே கேப் அளவுக்கு தான் நம்பளும் விட்டுருக்கோம். இந்த ஃப்ரண்ட் பட்டி இருக்குங்களா, அந்த பட்டிய சும்மா லைட்டா வந்து கட் பண்ணியிருக்கேன். அ ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பட்டி வந்து இப்போ மெஷர்மென்ட் பண்ணி நான் எடுக்க மாட்டேன் எப்பயுமே. நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் பட்டியோட அளவு எடுப்பேன். அது எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. இப்ப பேக் எடுத்தாச்சு, ஃப்ரண்ட் எடுத்தாச்சு. பட்டிக்கும் துணி எடுத்துட்டேன். இதுவும் வந்து ஜாயின் பண்ணிக்குவேன் பட்டிக்கு. இதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் எடுப்பேன். நான் மொத சொன்ன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து பேக் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா, இப்ப வந்து இந்த ஒவ்வொரு துணி மெத்தட் இருக்குங்க. எந்த சைடுல போட்டு எடுத்தா, எது எப்படி எடுக்கணுன்றது இருக்கு. இதுல வந்து அம் பாதி வந்து பேக்கு, ஃப்ரண்ட் வந்து ஒரு சைடும், ஸ்லீவ் வந்து ஒரு சைடும் எடுத்திருக்கோம். ஆனா, ஒரு சிலதுல வந்து
ஸ்லீவு, பேக்கு, ஃப்ரண்ட் எல்லாம் ஒரே சைடுல எடுத்திருப்போம். நெட்டுல எடுப்பாங்க. ஒரு சிலரு குறுக்குல எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் எனக்கு. என்ன மிஸ்டேக்குன்னா, ம் நான் வந்து எப்பயுமே வந்து கட்டிங் பண்ணும்போதும் சரி, ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் சரி, நான் பேச மாட்டேன்றது எல்லாருக்கும் தெரியும். ம் ஒரு சிலர் வந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா வந்து அதுல வந்து ப்ராப்ளம் இருக்காது. என்னன்னா, அவங்க என்ன சொன்னாங்களோ மெஷர்மென்ட்டு, அதே அளவுன்னு சொல்லும்போது, கண்டிப்பா வந்து அந்த இடத்துல பேசுவேன். ஆனா, ஒரு சிலது வந்து கரெக்ஷன் சொல்றாங்கன்னா, அந்த டைம்ல வந்து நான் வீடியோவுல பேச மாட்டேன். கஸ்டமர் வந்தா கூட பேச மாட்டேன். நான் ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் திருப்பியும் நான் அத எடுப்பேன். ஆனா, இந்த ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணும்போது வீடியோக்காண்டியே என்ன பண்ணேன், சரி வீடியோ எடுக்கும்போதே நம்ம வாய்ஸ் குடுத்துருவோம்னு சொல்லிட்டு, நான் பேசிக்கிட்டே வீடியோ எடுத்ததுனால, ஒரு சின்ன மிஸ்டேக்கு. என்ன மிஸ்டேக்குன்னா, இந்த ஸ்லீவ்ல பாருங்க, நான் வந்து இது வந்து லைனிங் ப்ளவுஸு வந்து நெனச்சுட்டு, லைனிங் கட் பண்ற மாரியே நெனப்புலயே, நான் வந்து கீழ வந்து மடிச்சு தைக்கணும். என்னன்னா, ஒரு 3/4 இன்ச்சுக்கு, 1 இன்ச்சுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, மடிச்சு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு துணி விடாமல, நான் வந்து லைனிங்கிக்கு எப்படி கொஞ்சம் விடுவனோ துணி, அதே அளவுக்கு வந்து நான் வந்து முதல்ல மார்க் போட்டுட்டு, நான் வந்து கட் பண்ணிட்டேன். இத பாருங்க, கீழ பாருங்க உங்களுக்கே தெரியும். கீழ வந்து கொஞ்சமா தான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்க ஸ்டாப் பண்ணிட்டேன் பாருங்க. இதுதான் என்னோட மிஸ்டேக்கு. ஏன்னா நானு வீடியோல பேசிக்கிட்டே வந்து நான் சொன்னதுனால வந்து நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் நான் வந்து ப்ளவுஸ் வந்து அளந்தேன். அளந்ததுக்கு அப்புறமேட்டு ஏன்னா என்னுடைய பழக்கம் ஒண்ணு இருக்குங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்லீவ்ல வந்து ம் 1/2 இன்ச்சு விட்டு தான் நான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு அந்த பழக்கம் எல்லாத்துலயுமே இருக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ரா தான் விட்டு தான் கட் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரான்னா உயரமும் சரி, லைனிங்ல கூட நான் மார்க் பண்ணும்போது பார்த்துருக்கலாம். லைனிங்ல கீழ வந்து 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணி தான் அதுக்கப்புறம் உயரம் எடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, தையல் போடும்போது டபுள் தையல் போடுவேன் ஸ்லீவ்லயும், லைனிங் ப்ளவுஸ்ல. அப்ப வந்து கொஞ்சம் திக்கா இருக்கணுன்றதுக்காண்டி, நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் தையல் போடுவேன். ஒரு சிலர் வந்து சும்மா தையலுக்கு ஒரு கைடு அளவுக்கு விட்டா போதும், 1/4 இன்ச்சு விட்டா போதும்னு சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் விட மாட்டேன். நான் அந்த பழக்கத்திலேயே வந்து நான் போட்டதுனால, இன்னைக்கு வந்து இப்ப வந்து உயரத்த வந்து நான் அதே அளவுக்கு ப்ளவுஸ்ல என்ன உயரம் இருக்கோ அதே அளவுக்கு எடுத்தேன். எனக்கு எம்மிங்க்கு 3/4 இன்ச்சு கிடைச்சுது. ஏன்னா ஸ்லீவ்ல மேல வந்து உயரத்திலயும் வந்து ஒரு சும்மா லைட்டா ஒரு நூல் அளவுக்கு மேல ஏத்தி மார்க் வச்சு பார்த்ததுக்கப்புறம், எனக்கு ஸ்லீவுக்கு வந்து 3/4 இன்ச்சு உயரம் கிடைச்சிருச்சு. ஸ்லீவ்ல எந்த இதுவும் கிடையாது. அ நானு பேசிக்கிட்டே கட் பண்ணதுனால, அ கட் பண்ணிட்டேன். ஆனா இது வந்து கரப்பக்கம் தான் எடுத்தேன் ஸ்லீவு. அதனால வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதே வந்து சைடு பக்கம் எடுத்திருந்தா மடிச்சு தச்சுட்டு திருப்பியும் ஹெம்மிங் பண்றதுக்கு துணினா கஷ்டமா இருந்திருக்கும். நான் கரப்பக்கம் வந்து ஸ்லீவ் எடுத்ததுனால, எனக்கு 3/4 இன்ச்சு இருக்கு. ஏன்னா இத பாருங்க மேலே எக்ஸ்ட்ரா அந்த நேட்ச் போட்டோம்ல, ஜாயின் பண்ணும்போது நான் அந்த உயரத்த கணக்கு பண்ணி தான் ஜாயின் பண்ணுவோம். ஒரு மார்க் வச்சுட்டு அந்த மார்க்ல. இப்ப முதல்லயே செக் பண்ணி பார்த்தேன். எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா, ஓரளவுக்கு நான் ஏற்கனவே பாருங்க அத மார்க் போட்டிருக்கேன். அதுக்கு மேல ஒரு நூலு கொஞ்சம் வருது. இப்ப இந்த உயரத்த வந்து நம்ம அளந்து பார்த்தா எனக்கு 3/4 இன்ச் இருக்கு. ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா வச்சுக்கங்களேன், அத திருப்பி சரி பண்ண முடியுமான்னு அதே ஒரு இதுல இருக்கும். ஏன்னா அவங்க ப்ளவுஸ் வந்து கரெக்ட்டா இருக்குன்னு குடுத்துட்டாங்க. ஸ்லீவ்லாம் ஒண்ணும் எந்த கரெக்ஷனும் சொல்லல. அதனால தான் நானு கொஞ்சம் இதுலருந்து அவங்களுக்கு அதே அளவுக்கு வைக்க முடிஞ்சது. கட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. தச்சதுக்கு அப்புறம் பாருங்க, ம் அதே அளவுக்கு தான் இருக்கும். நம்ம வந்து அவங்க சொன்னது ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் தான், ஆம்கோல்ல வந்து சுருக்கம் வருதுன்னு சொல்லிட்டு, அந்த தூக்குனாப்ல இருக்கு அவங்களுக்கு. அந்த ஷேப் வரல பேக் சைடு. அதுக்கப்புறம் நம்மளா வந்து சரி பண்ணது. ஃப்ரண்ட் உடைய கப்பு உயரம் மட்டும் தான் இது பண்ணியிருக்கோம். உயரத்த மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மி பண்ணியிருக்கோம். மத்தபடி வேற எந்த கரெக்ஷனும் கிடையாது அவங்க ப்ளவுஸ்ல. ம். இப்ப வந்து பேக் சைடு தான் ரெடி பண்றோம். எப்பயும் போல வந்து பேக் சைடுல வந்து மடிச்சு அடிச்சுக்கோங்க.
மடிச்சு அடிச்சுட்டு இப்போ வந்து டாட்லாம் பிடிக்க தேவையில்ல. டாட் பிடிக்காமலே நீங்கள் வெறும் பட்டி மட்டும் அடிச்சுட்டு அந்த சுற்றளவு இருக்குங்கள நம்ம கட்டிங்லேயே மார்க் பண்ணோம் பாருங்க, அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு இந்த டாட் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அப்பப்போ மார்க் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா ஒரு டைம் எடுக்கும் போதே அதில் என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் வந்து முடிச்சிருங்க. சும்மா திருப்பி திருப்பி அதே எடுத்துட்டு இருக்க வேண்டாம். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இது வந்து நம்ம ஃப்ரண்ட் கப்போடைய உயரம் ஒரே பக்கம் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதை இப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மார்க் பண்ணிட்டு இப்படி தட்டினோம்னா 2 பக்கமும் விழுந்துரும். இப்ப நம்ம மார்க் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த சைடே வந்து டாட் பிடிங்க. அப்பதான் வந்து அது உள்ள போயிடும். அதுக்காண்டி தான் அந்த சைடு மார்க் பிடிக்க சொல்றேன். டாட் பிடிக்க சொல்றேன். நானு வீடியோக்காண்டி தான் நான் மார்க் வச்சுட்டு, அதுக்கப்புறம் மார்க்கு சொல்றேன். 2 கப்பும் ஒரு டாட் புடிச்சதுக்கப்புறம் 2ம் வந்து ஆப்போசிட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லன்னா வந்து 3 டாட் புடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரே பக்கமாவே பிடிப்பாங்க ஒரு சிலரு. அதுக்காண்டி தான் வந்து ஒரு பக்கம் புடிச்சதுமே 2 பக்கம் புடிச்சது ஒரு சைடு கப்பு டாட் புடிச்சதுமே பார்த்துருங்க. இந்த ஆம்கோல் சைடு வருது பார்த்தீங்களா, அதில வந்து டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது நேர் பீஸ்ல வந்து ஆம்கோல் சைடு பக்கம் வர ஸ்டிச் வந்து கிராஸ்ல இருக்கும். அப்ப கிராஸ்ல இருக்கும்போது தையல் வந்து விடுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. கிராஸ் பீஸ்ல வந்து நேர் தையல் வரும். நேர் பீஸ்ல வந்து கிராஸ் தையல் வரும். கிராஸ் பீஸ்ல வந்து நேர் தையல் வரும். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஆம்கோல் சைடு வர தையல் மட்டும் பாருங்க. புடிச்சு இழுத்து பார்த்தீங்கன்னா வரும். தையல் போட்டதுக்கப்புறம். அது மாறி தான் வரும். அதனால வந்து எப்பயுமே டபுள் ஸ்டிச் பண்றது நல்லது. இப்ப வந்து நம்ம பட்டியோட உயரம் தான் வந்து எடுக்க போறோம். பட்டி ரெடி அளவு எவ்வளோ எடுக்கணும் வந்து டவுட் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பட்டி எவ்வளோ எடுக்கணும், அது அப் அண்ட் டவுன் வரும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. மெயின் அந்த அக்காவுக்கு இந்த இடத்துல வந்து எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டாங்க. எவ்வளோ எடுக்கணும்லாம் நான் சொல்லலக்கா. நீங்க வீடியோ பாருங்க. உங்களுக்கவே புரியும் அப்டின்னேன். ஷோல்டர் பக்கம் பாருங்க. ஷோல்டர் பக்கமும், ஆம்கோல் பக்கமும் கரெக்ட்டா வச்சுட்டு, நீங்க கீழ வந்து இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு இப்படி மார்க் போட்டுட்டு, நான் வந்து இதுல வந்து பட்டி அடிக்கல. முதல்ல பட்டி அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வச்சு பார்த்துருந்தா கரெக்ட்டா இருந்திருக்கும். நான் பட்டி அடிக்காமலே நான் வச்சுட்டேன் நானு. நீங்க தையல் போடுற அளவுக்கு மடிச்சுட்டு ஒரு நேட்ச் போட்டுக்கோங்க பட்டிக்கு. அத மடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அதுக்கு நேரா வந்து நேட்ச் போட்டுருங்க. இதுதான் வந்து தைக்கிறது. இது வந்து ரெடி அளவு. இது வந்து கட்டிங்க்கு. இந்த 2வது மார்க் வந்து கட்டிங்க்கு. இந்த அளவுக்கு வந்து உள்ள வந்து பீஸ் வச்சு தைக்கிறோம்ல, அதுக்கு வந்து செப்பரேட்டா. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா, பட்டியோட ஃப்ரண்ட் மட்டும் அளவு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பட்டி மட்டும் உயரம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வருது. 2 1/2 இன்ச்சு 2 1/2 இன்ச் வருது. 2 1/2 இன்ச்சுக்கு நேரா ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் நம்ம கட்டிங்க்கு ஒரு மார்க்கு. சைடுல கட்டிங் மார்க் போட்டோம்ல, அதில ஜாயின் பண்ணிட்டு, இப்ப வந்து அத கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த நேட்ச் போடுறோம் பார்த்தீங்களா? இதுக்கு நேரா தான் தையல் வரணும். இன்னொரு பீஸ் குடுத்து நம்ம தச்சு திருப்பும்போது, அதுக்கு அந்த இதுதான் உயரம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்ல வந்து நான் வந்து தச்சுருவேன். ஆனா இதுல வந்து நான் முதல்ல வந்து தைக்கல. தைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ம் அளவு சொல்லிட்டேன் எப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஆப்போசிட் மாறாம கரெக்ட்டா வச்சு தச்சுக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே கலர் துணின்றதுனால, ஆப்போசிட் மாறுனாலும் கரெக்ட்டா எடுத்துடலாம். ஏன்னா வேற துணி போட்டு எடுக்கணும்னு இருந்தா ஆப்போசிட் மாறிடும். ஆனா நீங்க எந்த துணியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்க அத ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெளிவா இருக்கும். இல்லன்னு வச்சுக்கங்களேன், எப்பயும் போல நீங்க அடிச்சுட்டீங்கன்னா, கண்டிப்பா இன்னொரு துணியில தைக்கும்போது மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப வந்து இது வந்து ரெடி அளவு. இது வந்து உள்ள வந்து தனியா குடுத்தோம்ல, அந்த பக்கம் வந்து லைனிங் இது மேல வந்து ஒரு தையல் போட்டுக்குவோம். எட்ஜ் தையல் போட்டுக்குவோம்.
ஏன்னா எட்ஜ் தையல் போடுற பக்கம் வந்து உள்ள மடிச்சு அடிக்கணும். மேல எட்ஜ் தையல் தேவையில்ல. மேலன்னா டபுள் தையல் தெரியிற மாரி இருக்கும். எட்ஜ் தையலும் போட்டு அப்புறம் இன்னொரு தையல் போடுறோம் பார்த்தீங்களா? அதுவும் தெரியிற மாரி இருக்கும். அதுக்காண்டி தான் அது சொன்னேன். இப்ப பாருங்க நம்ம ரெடியா கட் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த அளவு தான். அ இது வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு வந்து துணி வந்து உள்ள இருக்கிற துணி வந்து நகண்டு வராம இருக்கணும்னா, அதுக்கு மேலேயே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க அப்படியே கரெக்ட்டா கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காண்டி தான் அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டா உங்களுக்கு வந்து அந்த பீஸ் வந்து நகண்டு வராது. பட்டி வந்து வச்சு அடிக்கும்போது சுருண்டு வராம இருக்கும். அதுக்காண்டி தான். இப்ப வந்து இது ரெடி அளவு. இத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ரெடி அளவு கட் பண்ணியிருக்கும் பாத்தியா, அதுக்கு நேராவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேற திருப்பிலாம் அளவு தேவையில்ல. அதுக்காண்டி தான். இந்த ஃப்ரண்ட் பக்கம் வந்து ஒரு அடையாளம். இப்படி ஒரு 1/4 இன்ச்சுக்கு கிராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடையாளமும் இருக்கும். அது வந்து அந்த ஃப்ரண்ட் பக்கம் வந்து ஜாயின் பண்ணும்போது திருப்பி வந்து ஒரு மாரி நீட்டிட்டு இருக்கும். அதுக்காண்டி தான் அந்த மாரி எடுக்கிறது. இப்ப இது இந்த ஃப்ரண்ட் பக்கம் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுவும் அந்த டாட் புடிச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து வச்சு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாரி நீட்டிட்டு இருக்கும். மூக்கு வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இல்லாம, கரெக்ட்டா வச்சு அடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டாட்ல பாருங்க, இந்த ஃப்ரண்ட் டாட் வந்து ஃப்ரண்ட்ல வர மாரி மடிச்சு விடுங்க. பேக் சைடு ஒரு சிலர் மடிச்சு விடுறாங்க. ஃப்ரண்ட்ல மடிச்சு விட்டீங்கன்னா, கொஞ்சம் சூப்பரா இருக்கும். வித்தியாசம் தெரியும். பேக்ல மடிச்சு விடுறதுக்கும், ஃப்ரண்ட்ல மடிச்சு விடுறதுக்கும் வித்தியாசம் தெரியும். கப்போடைய ஷேப்பு. இப்ப இன்னொரு பக்கமும் அத வந்து எடுத்து ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே அளவு வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைட்லேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அந்த சைட்ல ஃப்ரண்ட்ல வந்துச்சு. அது ஆப்போசிட் பக்கம் வந்தது. இந்த சைடு நம்ம பக்கம் வரதுனால, நம்ம சைடு மடிக்கணும். புதுசா கத்துக்கிறாங்கன்னா கண்டிப்பா குழப்பம் இருக்கும். அப்படியே வந்து திருப்பிட்டு கட் பண்ணாம எட்ஜ் தையல் போட்டுக்கோங்க. எட்ஜ் தையல்னா அந்த பட்டி இருக்குங்களா, அதுல வந்து அ அந்த ஓரத்துல போறது தான் எட்ஜ் தையலு. இது சைடுல வர்றது வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஏன்னா வச்சுக்கேன், அப்படியே தையல் போட்டோம்னா, திருப்பி அந்த தையல் வேஸ்ட்டா தான். அந்த துணிக்கெல்லாம் தையல் போட்டுக்கிட்டே இருக்கணும் மாரி இருக்கும். கட் பண்ணி எடுக்கிற துணிக்கும் வேஸ்ட்டா தையல் போட வேண்டியதா இருக்கும். நான் வந்து சிங்கிளா தையல் போட மாட்டேன். டபுள் தையல் போடுவேன். அதுதான் போட்டிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க ஃப்ரண்ட் பக்கமும், பேக் பக்கம் இந்த ஃப்ரண்ட் 2 பக்கமும் வந்து இருக்கு. அதுல வந்து அந்த பட்டி பக்கம் லைட்டா கிராஸ் வரதான் செய்யும். லைட்டா அந்த கிராஸ கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணாம விட்டீங்கன்னா, கண்டிப்பா ஃப்ரண்ட்ல லூஸ் வரும். நேரா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொக்கி பக்கம், கொக்கி பட்டி, ஐ பட்டி வச்சு தைக்கணும். இந்த ஐ பட்டி வந்து கீழ வந்து டாட் புடிச்சிருக்கோம்ல, டாட்லாம் கீழ இருக்கும். அ உள் சைடு வச்சு வெளி சைடு திருப்பணும். கொக்கி பட்டி. ஐ பட்டி வந்து வெளி சைடு வச்சு உள் பக்கம் திருப்பணும். இதுதான் வித்தியாசம். இப்ப வந்து நான் வந்து வி ஷேப் தான் அடிக்கணும். ஆனா நான் வி ஷேப் அடிக்க மாட்டேன். அடிச்சுட்டு இப்ப இது வெளி பக்கம் திருப்புறோம் பார்த்தீங்களா? இது வந்து வி ஷேப் அடிக்கிற பக்கம். ம். நான் ரஃப்பா வந்து சென்டர்ல ஒரு தையல போட்டுக்குவேன். நெக்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து அந்த வி ஷேப் அடிப்பேன். இப்போ இது வந்து கொக்கி பக்கம். இது வந்து வெளி சைடு வந்து வச்சுட்டு உள் பக்கம் அடிச்சு திருப்பணும். ஒரு சிலர் வந்து இதுல வந்து எட்ஜ் தையல் போடாமலேயே வந்து அப்படியே அடிச்சு திருப்புறாங்க. அப்படி அடிச்சு திருப்பக்கூடாது. எட்ஜ் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மடிச்சு உள்ள அடிங்க. நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா அந்த கொக்கி வச்சதுக்கப்புறம் வந்து தூக்காம இருக்கும் ஒரு சில அந்த எட்ஜ் தையல் போடாம தைக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ கொக்கி வச்சதுக்கப்புறம் தூக்கும்.
இது மாரி எட்ஜ் தையல் போட்டு நீங்க அடிச்சீங்கன்னா, அது தூக்காம இருக்கும். 2 பக்கமும் அடிச்சாச்சு. இந்த 2 பக்கம் பாருங்க கரெக்ட்டா இருக்கும். இப்ப ஃப்ரண்ட் உடைய வந்து நம்ப எவ்வளோ எடுத்தோம்னா, 8 1/2 இன்ச்சு தான் எடுத்தோம். ஃப்ரண்ட் உடைய ம் அளவு வந்து 8 1/2 எடுத்தோம். அந்த ஃப்ரண்ட் உடைய அளவு அப்படியே இருக்கான்னு பார்த்துக்குவோம். ஏன்னா வந்து நம்ப கட் பண்ணும்போது 9 இன்ச் எடுத்தோம். தையலுக்கு போயிடும்ல, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, டாட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சு போயிடுச்சுன்னா, போக போக 8 1/2 இன்ச்சு. அந்த 8 1/2 இன்ச்சு வந்து நேட்ச் போட்டுக்கோங்க 2 பக்கமும். நீங்க இந்த மாரி வந்து முதல்லயே வந்து நேட்ச் போட்டுட்டு ஜாயின் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த அளவு ப்ளவுஸ்ல என்ன இருக்கோ அப்படியே கிடைக்கும். இப்ப இந்த பட்டி பக்கமும் உயரத்த வந்து ம் சுற்றளவு வந்து முதல்லயே மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் பட்டியோட கீழ சுற்றளவு. நம்ம பேக் சைடுக்கு ஏற்கனவே வந்து மார்க் பண்ணிட்டோம். கட்டிங்லயே மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த மார்க் இருக்கு. இதுதான் அதனுடைய மார்க்கு. இப்ப நம்ம வந்து ஃப்ரண்ட்டும், பேக்கும் வச்சு பார்க்கும்போது, உங்களுக்கே தெரியும். ஏன் வந்து இந்த மார்க்லாம் வந்து முதல்லயே வைக்க சொல்றேன். அ எதுக்கு இந்த பட்டி வந்து இப்படி அடிக்க சொல்றேன்றது தெரியும். இந்த மார்க்கு செட் ஆவுது. அந்த சைடுல பாருங்க, ஆம்கோல் சைடு 2 நேட்ச் போட்டோம்ல, அதுவும் செட் ஆவுது. ஷோல்டரும் வந்து எந்த இதுவும் இல்லாம நீட்டா உட்காருது. ஒரு சிலருக்கு உட்காராது. ஒரு சிலருக்கு வந்து உட்காரும். இப்ப வந்து ஷோல்டர் வந்து தையல் போட்டுக்குங்க. இதுலயே தையல் போடுறது கூட வந்து பாருங்க. நேரா தையல் போட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு சிலர் லூஸ் வருதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால வந்து ஆம்கோல் பக்கம் வந்து நம்ம கை ஜாயின் பண்ணோம்ல, அந்த பக்கம் அப்படியே வச்சுட்டு, இந்த நெக்கு பக்கம் வந்து ஒரு ஒரு நூலு, ஒரு 2 நூல் அளவுக்கு கீழ இறக்கி அடிங்க. கிராஸ் பண்ணி அடிங்க. ஏன்னா, அப்போ வந்து கிராஸ் பண்ணி அடிக்கும்போது, அவங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் வந்து லூஸ் வருது, இறங்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப அதெல்லாம் அந்த ஃபுல் வேலை முடிஞ்சிச்சு. இப்ப நெக்கும் ரெடி பண்ணிட்டு, ஸ்லீவு இதுதான் ஏத்தணும். நான் முன்னாடி வந்து கட் பண்ணி வைக்கல. கட்டிங்ல வந்து நான் ஸ்லீவுக்கு தனியா இது நெக்கு கழுத்து பீஸுக்கு தனியா நான் வந்து எடுக்கல. இப்பதான் எடுக்கிறேன். இப்ப இந்த மாரி கிராஸ் கிராஸா எடுத்துட்டு, அதையே இது மாரி கிராஸ் வச்சு நீங்க தச்சுக்கோங்க. இது ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு, நீங்க அதுக்கப்புறம் பாருங்க இந்த மாரி தான் இருக்கும். ம். இது வந்து நெக்ல வச்சு நீங்க லூஸ் விட்டு டைட் பண்ணாம, லூஸ் விட்டே அடிங்க. இழுத்தீங்கன்னா கழுத்து கண்டிப்பா பெருசாயிடும். ஏற்கனவே வந்து இந்த துணி வந்து கொஞ்சம் சொன்னேன்ல கொஞ்சம் மார்க் போடும்போதே நெளு நெளுன்னு இருக்குன்னு சொன்னேன்ல. அதனால வந்து கொஞ்சம் பார்த்து தான் தைக்கணும். பார்த்துனா அந்த அளவுக்குலாம் கிடையாதுங்க. ஓரளவுக்கு. ஏன்னா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. புதுசா தைக்கிறாங்கன்னா கொஞ்சம் இழுக்காம தைங்க. ஃபுல்லா அடிச்சுட்டு, இதுல வந்து சின்ன சின்னதா நேட்ச் போடுங்க. அந்த தையல் போட்டிருக்கும்ல, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாரி லைட்டா கட் பண்ணி விடுங்க. நீங்க எந்த அளவுக்கு கட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து நெக்கு ஷேப் வந்து நல்லாருக்கும். சும்மா 2, 3 இடம் கட் பண்ணிட்டு நீங்க அப்படியே அடிக்காதீங்க. கண்டிப்பா தூக்கும். அதே மாரி அந்த தையல் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அதுலயும் கட் பண்ணாம கட் பண்ணணும். கிராஸ்ல கட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லா உட்காரும். இந்த மாரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தேய்ச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் மடிச்சு அடிங்க. ஒரு சிலர் வந்து கழுத்து பீஸ் அடிச்சு, டபுளா வச்சு மடிச்சு ஒரு தையல் போட்டு, அதுக்கப்புறம் ப்ளவுஸ்ல வச்சு அடிப்பாங்க. இது மாரி வந்து ஒரு சைடா அடிச்சுட்டு இப்படி மடிக்கும்போது, அந்த கெயிரோடைய அளவுக்கு நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு வந்து கரெக்ட்டான அளவு தெரியும். நம்ம திருப்பி நம்ம அ டபுள் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அது வந்து ஒரே ஈவனா இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த மாரி வச்சு அடிக்கிறது.
இது வந்து ஃபுல்லா அடிச்சு முடிச்சதுக்கப்புறம், இதுலயும் வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வச்சு அடிச்சோம் பார்த்தீங்களா? அது வந்து ம் திருப்பியும் வந்து கச்சா வரும். மடிக்கும்போது வெளியில கொஞ்சம் பிசுறு தெரியிற மாரி இருக்கும். அ ரொம்ப பிசுறு தெரிஞ்சா கட் பண்ணி விடுங்க. இல்ல ஓரளவுக்கு தான் லைட்டா அந்த கரெக்ட்டா நம்ம தையல் போடுறோம் பாத்தியா எட்ஜ்ல, அந்த மடிச்சு தைக்கிற எட்ஜ்ல, அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அத கட் பண்ணி விட வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கழுத்துல வந்து எந்த அளவுக்கு பீஸு திக்கா இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து ஷோல்டர் இறங்குறது, நெக் உட்காரும், ஷேப் உட்காரும். அதுக்காண்டி தான் கட் பண்ணி விட வேண்டாம் அத. ஒரு சிலர் வந்து தையல் போட்டு, உள்ள பீஸ் இருக்குன்னா, அத கட் பண்ணி விடுவாங்க. கட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி தையல் போடுவாங்க. அந்த மாரி வேண்டாம். அந்த எட்ஜ் வரைக்கும் வருது, துணி உள்ள இருக்கிற கச்சா வருதுன்னா, கண்டிப்பா நீங்க அப்படியே வச்சு தையல் போட்டுருங்க. ஸ்ட்ராங்கா இருக்கும், திக்கா இருக்கும். நெக் வந்து கழண்டு வராம இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு டிப்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து நெக்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஓரத்துல தையல் போடும்போது ஒரு சில இடங்கள்ல வந்து இறங்க தான் செய்யும். அதுதான் அப்படிதான் இறங்கிடுச்சு. திருப்பி எடுத்து ம் அது ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்ப நெக் வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஸ்லீவ்ல வந்து ஒரு டம்மி தையல் போட்டுக்கிறோம். எம்மிங்காண்டி. ஆப்போசிட் மாறாம இருக்கிறது அந்த நேச்சு பாருங்க. ஃப்ரண்ட் பக்கம் நேச்சு போட்டிருப்பேன். அந்த நேச்சு வந்து 2 சைடும் ஒண்ணா வருதான்னு பார்த்து, நீங்க தையல் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நான் கட்டிங்லயே வந்து மார்க் வரைஞ்சிருக்கேன். கட்டிங்லயே வந்து கை சுற்றளவு மார்க் வரைஞ்சிருக்கேன். அந்த மார்க் தான் இது. நீங்க உங்களுக்கு திருப்பியும் வந்து டவுட் இருந்தா, நீங்க திருப்பி அந்த மார்க்க செக் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா இருக்குங்களா? இப்ப அது கரெக்ட்டா இருக்கு. நம்ம இப்ப 2 ஸ்லீவ்க்கும் அதே மார்க் வச்சுட்டு, நம்ம வந்து கைய ஜாயின் பண்ணிக்குவோம். இப்ப ஷோல்டர் பார்த்தீங்கன்னா, நேச்சு அந்த கரெக்ட்டா வச்சுட்டு, நீங்க அந்த கீழ பாருங்க. கீழ இருக்கிற நேச்சு, ம் ஸ்லீவ்ல இருக்கிற நேச்சும், பாடியில இருக்கிற நேச்சும் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. எனக்கு கரெக்ட்டா வருது. அந்த நேச்ச கரெக்ட்டா வச்சுட்டு, 2 பீஸுமே வந்து டைட் குடுக்காம, கரெக்ட்டா வச்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 2 நேச்சுமே உட்காரும். ஷோல்டர் பக்கம் நம்ப ஷோல்டரும் அந்த நேச்சு ஸ்லீவ்ல இருக்கிற நேச்சும் உட்காரும். சைடுல இருக்கிற 2 நேச்சுமே ஸ்லீவ்ல போட்டிருப்போம் நேச்சு, பாடி பீஸ்லயும் போட்டிருப்போம். அதுவும் கரெக்ட்டா உட்காரும். இது கரெக்ட்டா உட்காந்துருக்குங்களா? இந்த மாரி தான் வந்து கரெக்ட்டா வந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்ல. இது ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ம் பெடல் மிஷின்ல வந்து இந்த மாரி சுருட்டி புடிச்சிட்டு நம்ம அடிச்சோம்னா, அ நிப்பாட்டி நிப்பாட்டி தைக்காம ஸ்லீவ் எனக்கு வந்து பெடல் மிஷின்ல அடிக்கும்போது இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு சிலருக்கு ஸ்லீவ் அடிக்கவே வராது. மடிஞ்சிட்டு வரும் ஸ்லீவு. தையல் சேர்த்து தையல் போட்டுருவாங்க மடிச்சு மடிச்சு. ஆனா எனக்கு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்றது ரொம்ப பிடிக்கும் பெடல் மிஷின்ல. அது மாரி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா வந்து எனக்கு அந்த அளவு செட் ஆகல. நான் கண்டிப்பா தையல் பெடல் மிஷின்ல வந்து ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்றது அ ஒ சந் எனக்கு அது மாரி சூழ்நிலை கிடைச்சுச்சுன்னா கண்டிப்பா போடுறேன். பாருங்க ஷோல்டருக்கும், ஸ்லீவுக்கும் பாருங்க அளவு பிளவுஸ்ல இருக்கு. இந்த பீஸ் வந்து கொஞ்சம் இழுத்தா இழுத்த மாரி வரும். ஆனா இழுக்காம லைட்டா அப்படியே பொத்தனாப்புல வச்சு காமிக்கிறேன் பாருங்க. கரெக்ட்டா இருக்குங்களா? ஸ்லீவோட உயரம் கரெக்ட்டா இருக்கு. ஷோல்டருடைய உயரமும் கரெக்ட்டா இருக்கா? பாருங்க 3/4 இன்ச் எம்மிங்க்கு தான் விட்டுருக்கேன். 3/4 இன்ச் இருக்குங்களா எம்மிங்க்கு? இப்ப ஆப்போசிட் சைடு பக்கம் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். ஏன் திருப்பி திருப்பி வந்து அந்த ஸ்லீவ பத்தியே பேசுறேன்னா, அ எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண மிஸ்டேக் அது. அந்த மிஸ்டேக் சரியாயிடுச்சான்னு லாஸ்ட் வரைக்கும் நான் செக் பண்ணிட்டே தான் இருந்தேன். ம். ஆனா தெரியாது. மிஸ்டேக் இல்லாத மாரியே தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரியும். நான் வந்து கவனக்குறைவால அந்த ஸ்லீவ்ல வந்து ம்
கம்மியா எடுத்தேன்றது. ஆனா நான் வந்து லைனிங்ல எப்படி நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டுதுன்றேனோ, அந்த மெத்தட்ல விட்டதுனால, கரை ஸ்லீவ் எடுத்ததுனால, எனக்கு வந்து ப்ராப்ளம் வரல. இல்லன்னா ஸ்லீவ் கம்மியா இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் எனக்கு வந்து அந்த தச்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு அந்த ஸ்லீவ்லயே தான் இருந்தது. இப்ப 2 ஸ்லீவும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப வந்து சைடு வந்து நம்ப ஜாயின் பண்ணுவோம். இந்த வி ஷேப் அடிக்காம இருக்கும் பாருங்க. அத வந்து முதல்ல அடிச்சுக்குவோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அந்த பட்டியோடைய ஜாயிண்ட், டாட்டோடைய ஜாயிண்ட் இந்த பக்கம் அந்த சைடு அப் அண்ட் டவுன் வரல. கரெக்ட்டா இருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஜாயிண்ட் கரெக்ட்டா இருக்கு. எல்லாம் இந்த பட்டி வந்து இப்ப செக் பண்ணிக்கோங்க நீங்க. வி ஷேப் அடிக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணீங்கன்னா, எந்த பக்கம் வந்து அதிகமா இருக்கு, எந்த பக்கம் கம்மியா இருக்குன்னு பார்த்து, அந்த டைம்ல கரெக்ஷன் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து கரெக்ட்டா இருக்குங்க. அந்த டாட் புடிச்சு பட்டி அணைச்சதுக்கு அப்புறம் கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கழுத்து பீஸு ஜாயின் பண்றாங்க பாத்தியா, அந்த டைம்ல வந்து அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு நெறைய பேருக்கு சான்சஸ் இருக்கு. அதனால வந்து இந்த மாரி அந்த வி ஷேப் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்க அத பார்த்துட்டீங்கன்னா, அந்த பீஸ்ல வந்து கரெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்காண்டி தான் வந்து லாஸ்ட்ல வந்து வி ஷேப் அடிக்கிறது. கழுத்து பீஸ் வச்சதுக்கப்புறம். இப்ப பாருங்க ஃப்ரண்ட்டும், பேக்கும் இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதுக்கு நேரா வச்சு இந்த சைட்ல வந்து டாட் இருக்குங்களா, ஆம்கோல் பக்கம் டாட்டு. அது வந்து ஃப்ரண்ட்டும், பேக்கும் வந்து கரெக்ட்டா இருக்கு. அப்படியே வந்து ஒரு விரல வச்சு புடிச்சுக்கிட்டு, கரெக்ட்டா அந்த தையல் அதுக்கு நேரா வர மாரி, அதுக்கப்புறம் ஸ்லீவ்ல வந்து கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடணும். இது சைட்ல பாருங்க. உங்களுக்கு இந்த சைட்ல பார்க்கும்போதே தெரியும். தையல் போடும்போதே தெரியும். ஆ ஸ்லீவ்லயும் சரி, கீழ பாடி பீஸ்லயும் சரி, ம் ஈவனா இருக்கும். நெறைய பேருக்கு வந்து கிராஸ் வரும். கண்டிப்பா கிராஸ் வரும். நான் நெறைய பேர் வந்து ப்ளவுஸ பார்த்துருக்கேன். கிராஸ் வரும். 2 தையலுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிராஸ் ஆயிடும். அந்த கிராஸ் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி அவங்க வந்து கொஞ்சம் உடம்பு வெயிட் போட்டாங்க. தையல் பிரிக்கும்போது, அடுத்து தையல் போடும்போது, ஒரு மாரி பட்டி அந்த அப் அண்ட் டவுன் வர மாரி தெரியும். இப்ப வந்து 2 சைடு மட்டும் 2 ஒரு தையல் மட்டும் 2 தையல் போட்டிருக்கேன் சைடு. தையல் போட்டுட்டு, இந்த பேக் சைடு வந்து பேக் சைடு அந்த டாட் 2 புடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம பார்த்துக்குவோம். இடுப்பு சுற்றளவு செக் பண்ணிட்டு, அப்புறம் மத்த தையல போட்டுக்குவோம். ஏன்னா வந்து ஒரு தையல் போட்டுட்டு செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டைட் பண்ணணுமா, லூஸ் பண்ணணுமான்றது தெரியும். டைட் பண்ணா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டக்குன்னு ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு எந்த அளவுக்கு லூஸ் வருதோ அது. எனக்கு மொத்தத்துக்கு சேர்த்து 1/2 இன்ச்சுக்கு லூஸ் வருது. நான் 2 தையல் போட்டுக்குவேன். இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு சும்மா லைட்டா ஒரு 2 நூலுக்கு அப்படி தையல் போட்டோம்னா 1/2 இன்ச்சு உங்களுக்கு புடிச்ச மாரி ஆயிடும். ஏன்னா டைட் வந்துருச்சுன்னா ஒரு தையல பிரிச்சு விடணும். தைக்கிறது பெருசு இல்ல. ஆனா பிரிச்சு விடுறது தான் கஷ்டமா இருக்கும். இப்ப நான் 2 பக்கமும் வந்து 4 தையல் போட்டுக்குவோம். ஒரு பக்கத்துக்கு 4 தையலு. நான் வந்து எல்லா ப்ளவுஸுக்கு வந்து 4 தையல் தான் போடுவேன். 4 தையல போட்டுட்டு, சைட்ல வந்து கொஞ்சம் லைட்டா கட் பண்ணிடுவேன். ஏன்னா இவங்க வந்து சத்து வைக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஒரு சிலருக்கு வந்து உள்ள வந்து துணி விடணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து துணி வேண்டாம், உள்ள கசகசன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அதுக்கு தகுந்த மாரி கட் பண்ணி விட்டுருவோம். இப்ப இந்த சைடு வந்து 4 தையல் போட்டு கட் பண்ணிட்டு, இப்ப வந்து செக் பண்ணிடுவோம். இடுப்பு சுற்றளவு செக் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு எவ்வளோ சுற்றளவு இருக்கு, கரெக்ட்டா இருக்கா, இல்ல கம்மியா இருக்கான்னு தெரியும். ஏன்னா நம்ம திருப்பியும் 2 தையல் போட்டோம்ல, அதனால தான். இப்ப கரெக்ட்டா இருக்கு. இடுப்பு சுற்றளவு கரெக்ட்டா இருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து ஆம்கோல் உயரம் வந்து கம்மி பண்ணோம்ல, அதையும் செக் பண்ணி காமிச்சர்றேன்.
இதில் வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து டாட் பிடிக்கல, நம்ம டாட் பிடிச்சிருக்கோம். அழகா நீட்டா உட்காந்துருக்குங்களா ஷேப்பு, நெக்கு ஷேப்பு. பேக்கு, ஸ்லீவ் பக்கம் பாருங்க, ஆம்கோல் பக்கம் எல்லாமே அழகா நீட்டா உட்காந்துருக்கு. இதில் வந்து கீழே வந்து இடுப்போடைய உயரத்தை வந்து கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் ஆம்கோல் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அளவு ப்ளவுஸில் வந்து ரைட் சைடில் இது விரல் காமிக்கிறேன் பாருங்க, இதுதான் உயரம். ஆனால் நான் தச்ச ப்ளவுஸுக்கு கீழே வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் விரல் இந்த ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சேர்ந்தாப்புல வச்சுருக்க மாதிரி அதுதான் வந்து அதில் தான் இருக்குது. இப்போ வந்து ஸ்லீவில் வந்து ஸ்லீவோட உயரம் வந்து கரெக்டாக எடுத்தோம். ஆனால் கீழே பாடி பீஸில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியானதுனால ஸ்லீவில் வந்து நம்ம ஸ்லீவ்லேருந்து கீழே வரைக்கும் இடுப்பு பட்டி வரைக்கும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கும். ஆனால் ஷோல்டர் பக்கம் அதே அளவு தான் இருக்கும். இது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து பக்காவாக அடித்தாச்சு. இது வந்து 35 இன்ச்சு ப்ளவுஸு. அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து எம்மிங் பண்ணி கொக்கி வச்சு இதன் கூட இன்னும் 2 ப்ளவுஸ் இருக்குது, அதையும் தச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட கேட்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோ அடுத்த வீடியோ ஒன்று வரும், அதையும் பாருங்கள். அதை நாளைக்கு போடுறேன்.